நீ இப்பொழுது ஓராள் இல்லை, 2 பேர். உனக்கு வேண்டாம் என்றாலும் குழந்தைக்கு ஆகாரம் வேண்டும் அல்லவா? வா, வந்து உட்கார். நொடியில் நோய்க்கஞ்சி வைத்துக் கொடுக்கிறேன். வேண்டாம் மன்னி. நீங்கள் எதற்கு இப்போது பகுகாரியமாக தளிகை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் எதற்கு இருக்கிறேன்? நீங்கள் ஓய்வெடுங்கள், நான் தளிகை செய்கிறேன். அது சரி. நான் என்ன திருமலையிலிருந்து உன் அகத்திற்கு விருந்தாளியாகவா வந்திருக்கிறேன்? உன் பிறந்தகத்திலிருந்து உன்னை சீராட்ட வந்திருக்கிறேன். வாய்க்கு ருசியாக உனக்கு பிடித்ததையெல்லாம் தளிகை பண்ணி போட வந்திருக்கிறேன். உன் அண்ணா ஊருக்கு வந்து நீ உண்டாகி இருக்கிறாய் என்று சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உன்னை ஒரு வேலையும் செய்யவிடக்கூடாதென்று உன் அண்ணாவின் உத்தரவு. சரி மன்னி, அதற்காக ஒரு வேலையும் செய்யாமல் நான் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்றால் கஷ்டமாக இருக்காதா? ஒரு கஷ்டமும் இல்லை. நீ பேசாமல் உட்கார். கர்ப்பிணியான நீ வேலை செய்வதை உன் அண்ணா பார்த்துவிட்டால் அப்புறம் என்னை வைத்து தீர்த்து விடுவார். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என் மனதை ஏற்க மறுக்கிறது. நீங்கள் இப்படி வாங்களேன். என்ன செய்ய போகிறாய்? நீங்கள் சென்று நொய்க்கஞ்சி வையுங்கள். நான் இந்த காய்கறிகளையாவது நறுக்கி கொடுக்கிறேன். காந்திமதி, நீ எதுவும் செய்யக்கூடாது. பகுல நாச்சியார், நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? காந்திமதியிடம் வேலை எதுவும் வாங்காதே என்று சொன்னேன் அல்லவா? கேட்டால் தானே. நீ பேசாமல் உட்கார் என்று நானும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இவள் கேட்க மறுக்கிறாளே. காந்திமதி, நீ தளிகை உள்ளுக்கு வரவே கூடாது. சென்று ஓய்வெடுத்துக்கொள். இதை மட்டும் இந்நேரம் உன் தங்கை பெரிய பிராட்டியிடம் சொல்லியிருந்தால் போதும். 24 மணி நேரமும் உண்ணுவதும் உறங்குவதுமாகவே கழித்திருப்பாள். அவள் சின்ன பெண் தானே அண்ணா? சின்ன பெண்ணா? காந்திமதி, உன் அண்ணா அவளுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறார் தெரியுமோ? அப்படியா? எதற்கண்ணா இவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம்? அம்மாடி, உன் கண்ணுக்குத்தான் அவள் சின்ன பெண். உலகத்தின் கண்ணுக்கு அவள் திருமணத்திற்கு காத்திருக்கும் மங்கை. ஆனால் ஒன்று காந்திமதி, உனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று செய்தி கேட்டதுதான் மாத்திரம். உடனே புறப்பட வேண்டும் என்று என்னை நச்சரித்து விட்டாள். திருமலையில் நமது அகத்தில் ஒரு வேலையும் செய்யாத அவள் இங்கு உன் அகத்திற்கு வந்ததும் போட்டி போட்டுக்கொண்டு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படியா? எங்கே அவள்? வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறாள்.